எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை பூராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தனுசு ராசி கன்னியா லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. ஜனவரி மாதம் பிறக்கப்படுது. அதுபோக 2025 வருடம் பிறக்கப்படுது. 2025 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்களை தருமா தராதா, சாதகமாக இருக்குமா இருக்காதா, முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் முழுமையாக பாருங்கள். தனுசு ராசியாதிபதி குரு பகவான், அதாவது மகர ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானாதிபதி குரு மகர ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கிறார். மெயினாக நம்ம குருவை ஏன் எடுத்துக்கிறோம்னா தனகாரகன் குரு. தனகாரகன் குரு ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து மகர ராசி, அதாவது உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். நீங்கள் சொல்லலாம், சார் இதுக்கு முன்னாடி கூட தான் அப்படி தான் இருந்தது சார், இப்போ என்ன சார் பெருசாக வித்தியாசம் வந்துடுச்சு அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 49 டிகிரியில் இருக்கிறாரு விரயஸ்தானாதிபதி. அதுபோக மாத கிரகமான சூரிய பகவான் மகர ராசிக்கு 6வது மகர ராசிக்கு 12வது பாவகத்தில் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மகர ராசிக்கு 8 குடையவன் 6ல் இருக்கிறாரு, 8 குடையவன் 12ல் இருக்கிறாங்க, 12 குடையவன் 6ல் இருக்கிறாங்க. ஜோதிட விதி என்னன்னா 6, 8, 12 குடையவர் மீண்டும் மறைவு ஸ்தானத்தில் வரும்போது நமக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்போது மகர ராசிக்கு பரம எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான், 8 குடைய கிரகம். தனகாரகனுடைய வீட்டில் வர தனகாரகனுடைய வீடு அப்படின்னா நமக்கு தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இந்த 14 தேதிக்குள்ளார மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி ஏற்படுத்தும். எத்தனையோ பேர் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்திலேயோ அவிட்டம் நட்சத்திரத்திலேயோ உத்திராடம் நட்சத்திரத்திலேயோ பிறந்தவங்க யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சார், உழைப்பு மட்டும்தான் எனது, உயர்வு எனது இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10 தேதிக்குள்ளார உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் சூரியன் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதும் 12 குடையவர் 5வது பாவகத்தில் போய் 12 குடையவர் 5வது பாவகத்தில் போயிட்டு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதும் இது மிகப்பெரிய அற்புதம். அதுபோக 12 குடைய கிரகம் அந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு. இதனால தான் சொல்கிறேனுங்க, வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். 7.5 சனி இருந்தது சார், 7.5 சனியால் பலவிதமான சங்கடங்களை கொடுத்தது சார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாவுடைய பார்வை வாங்குறீங்க இந்த மாதத்தில், குருவுடைய பார்வை வாங்குறீங்க இந்த மாதத்தில், குரு மங்கள யோகம் ஏற்படுது. அப்போது பொருளாதாரத்தில் கட்டாயம் சரியாகும், சீராக இருக்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா நிச்சயம் சொல்கிறேன், 10 தேதிக்கு மேலே சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வரும் பொழுது, விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க உத்திராடம் நட்சத்திரத்தை. உத்திராடம் நட்சத்திரம் 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வராரு சூரியன். அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வேலையில் இடமாற்றங்கள், வெளியூர் வெளிநாடு
வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி பலவிதமான சூழல் ஏற்படும். நம்ம 4 காசு சம்பாரித்து கடனை கட்டலன்ற மாதிரி இல்லைங்க. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது எங்கிட்ட இருந்து போய் நம்ம கடனை கட்டுறது? மாடு பால் கறக்கிறதுக்கு சரியாக இருக்குதுன்னா பூனை குடிக்கிறதுக்கு சரியாக இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது மாதமானால் 1ஆம் தேதி சம்பளம், நமக்கு 30ஆம் தேதி நம்ம பிரச்சனை சரியாக இருக்குது. இந்த மாதிரி சூழலால் தான் மகர ராசியில் பிறந்தவங்க கடந்த 2-2.5 வருடமாக உழைப்புக்கு தகுந்த உயரெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லைங்க. நிச்சயம் வர ஜனவரி மாதம் ஒரு மாறுதல் ஏற்படுத்தும். அதுபோக லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்குறாருன்னு சொன்னேனுங்க. அதாவது செவ்வாய் நம்ம ராசியை பார்க்குறாருன்னு சொன்னேன். செவ்வாவுடைய வீட்டை நம்ம ராசிநாதன் பார்க்குறாரு. லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் பார்வை பரிமாற்றம். மகரம் ராசியை பார்க்கறது செவ்வாய் பார்க்குறாரு. ஆனால் மகர ராசியாதிபதியோடைய நட்சத்திரத்தில் தான் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவே இருக்கிறார். இது ஒரு பரிவர்த்தனை. 2வது, லாபஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிற இடத்த பார்க்குறாரு. சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்குற, 2 வீட்டையும் பார்க்குறாரு, மகரத்தையும் பார்க்குறாரு, கும்பத்தையும் பார்க்குறாரு. இந்த சனி பகவான் செவ்வாவுடைய 2 வீட்டையும் பார்ப்பார். மகர ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது 4வது பாவகம்னா சுபஸ்தானத்தையும் பார்ப்பார் சனி, லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். நிறைய நண்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் வாகன யோகம் ஏற்படும். சார் 7.5 சனி இருக்குது, இந்த நேரத்தில் வாகனம் வாங்கலாமா? 3/4 கிணறு தாண்டிட்டு இருக்கிறது 1/4 கிணறு தான். 7.5 சனி வரக்கூடிய 2025வது வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதியில் உங்கள் ராசியை விட்டே, உங்கள் ராசி இல்லை, உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிறவர் 3க்கு போயிடுவார். நிரந்தரமாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அப்போது வாகன யோகம் மகர ராசியில் பிறந்தவங்க எத்தனை பேருக்கு வாகன யோகம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுபோக புதுமையாக ஒரு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. நிறைய விஷயத்தில் ஒரு எஸ்டிமேட் போடுவீங்க. என்ன எஸ்டிமேட் அப்படின்னா, வாகன யோகம் எப்படி இருக்குன்னு சொன்னனோ செவ்வாய் பார்வங்க மேலே படுது இல்லைங்களா? செவ்வாய் யாருங்க? செவ்வாய் தானே பூமிகாரகன். அப்போது செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கடக செவ்வாய் இருக்கிறவர் கடகத்திலிருந்து 4வது பார்வைனா மகரத்துக்கு 10வது இடம் துலாமை பார்ப்பார். அப்போது தொழில் ஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனையும் செவ்வாய் பார்க்குறாரு. சிறப்பான நேரம், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மண்மனை சம்பந்தப்பட்ட தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சார் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், இல்லை நான் வீடு வாசல் கட்டி விற்றுட்ருக்கிறேன் சார், ஆர்கிடெக்சராக இருக்கிறேன் சார், எதுவாக இருந்தாலும் ஜனவரி மாதத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 இடம் 3 இடம் நீங்கள் சேல் பண்ணியிருப்பீங்க. இல்லை நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கும். ஒரு டோக்கன் அட்வான்ஸு கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த ஜனவரி மாதத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கும். ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை, ஆதாரபூர்வமாக தான் நான் சொல்கிறேனுங்க. அதுபோக இந்த செவ்வாய், நான் மீண்டும் மீண்டும் செவ்வாவை நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் ராசிக்கு பாதகாதிபதினு நினைக்காதீங்க. செவ்வாய் நம்ம ராசியாதிபதி சாரத்தில் இருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் செவ்வாய் தானே. சுக்கிரன் மாத தொடக்கத்திலேயே மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற நேரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறார். பிரமாதமான நேரம் இல்லை. இதனால தான் சொல்ல வரேன், உங்கள் பஞ்சமெல்லாம் தீரப்போகுது. அதாவது இப்போ நான் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நான் பலன் சொல்லிட்டீங்க. மகர ராசிக்கு நான் பலன் சொல்கிறேனே தவிர மகர ராசியில் பிறந்த நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரல, சொல்லவும் முடியாது. இது உங்கள் ராசிக்கு உண்டான பலன்.
உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி யார், தொழில் காரகன் யாருன்றது எனக்கு தெரியாது. சுய ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை மையப்படுத்துகிறோம், கோச்சார பலன் பார்க்கும் பொழுது ராசியை மையப்படுத்துகிறோம். நேற்று பிறந்த குழந்தையிலிருந்து நாளைக்கு போய் சேரக்கூடியவர் வரைக்கும் மகரத்தில் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் தான் நான் சொல்கிறேனே தவிர 5 வயசில் உள்ளவங்களுக்கு இப்படி இருக்கும், 10 வயசில் உள்ளவங்களுக்கு இப்படி இருக்கும், 100 வயசில் உள்ளவங்களுக்கு அப்படி இருக்கும், 50 வயசில் உள்ளவங்களுக்கு இப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, சொல்லவும் முடியாது. இது பொது பலன். எதிர்பார்ப்புன்றது எல்லாருக்குமே இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பலனை தரும். நான் திருமணம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 27-28 வயசில் உள்ளவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஒரு 40 வயசில் உள்ளவங்க வீடு வாசலுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஒரு 35 வயசில் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு இது இருக்கும், எப்படி சொல்ற, எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நேர காலங்கள் என்னவோ சாதகமாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு உகந்த நேரமா உகந்த நேரம் இல்லையான்றது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க, சரியா? ஏன்னா கோச்சார கிரகநிலைகள் நமக்கு 100% சாதகமாக இருந்தாலும் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு 2% உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா பிரமாதமாக இருந்துருவீங்க. அதனால தான் சொல்கிறேனுங்க, சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி, 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது, 14ஆம் தேதி வரைக்கும் கூட நல்லா இருக்குது. நம்ம ராசிக்கு சூரியன் 14ஆம் தேதி வரார், அதாவது தை மாதம் 1ஆம் தேதி வருவார். எப்பயுமே தை மாதமான மகரத்தில் தான் சூரியன். அப்போது மகர சூரியனாக வரும் பொழுது 14ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் வருவார். அது பரவாயில்லையாக தான் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டமே அப்போ தான் உங்களுக்கு காத்துட்ருக்கு. திருவோணம் நட்சத்திரம்ன்றது மகர ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி. திருமண ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குருவுடைய பார்வை வாங்குறார். அப்போது திருமணம் அப்படின்றது ஒரு சிலருக்கு ஆனந்தத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு சிலருக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கோம். ஆசை 30 நாள், மோகம் 60 நாள் நம்ம கேள்விப்பட்டது ஒரு சிலரோட வாழ்க்கையில் உண்மையாக இருந்திருக்கும். அப்படி நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார, அப்போ உங்களுக்கு எத்தனை நாளுன்னு கேட்டிங்கன்னா 7 நாள். 7 நாள் தான். இந்த 7 நாளில் மறுமணத்துக்கான நேர காலம். நிரந்தரமாக பிரிஞ்ச நண்பர்களுக்கு மீண்டும் மறுமணம். திருமணம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமையலை, அப்போ மறுமணம் மகிழ்ச்சியை கொடுக்குமா? கட்டாயம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுக்கான நிறைவான நேரமும் நிம்மதியான நேரமும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை. சார் நீங்கள் சொல்கிறீங்க இது நடக்குமா? ஐயா, உங்கள்கிட்ட நான் காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஜோசியம் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஜாதகத்தையும் நான் பார்க்கல. உங்களுக்கு இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனுங்க, முயற்சி செய்து பாருங்கள். மறுமணத்துக்காக இதுவரை முயற்சி பண்ணி எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல நிற்கிறீங்களா? ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் முயற்சி பண்ணி பாருங்கள். நடந்தால் சந்தோஷம், நடந்தால் பதிவில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதை தொடர்பாக நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மண்மனை வாங்கிறதுக்கு நேரம் இருக்குது, மண்மனை விற்கிறதுக்கு நேரம் இருக்குதுன்னு சொன்னேன். சார் வாங்க முடியுமா விற்க முடியுமா? 2ல் கரெக்டாக ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னா, வாங்குறவங்களுடைய எதிர்பார்ப்பு விற்கணும்னு இல்லை, விற்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு வாங்கணும்னு கிடையாது, இல்லையா? ராசி ஒன்று தானுங்க, வெவ்வேறு மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சூழல் என்னன்னா, இருக்கிற மண்ணை நான் விற்கணும். நான் ஒரு வீடு வாசல் கட்டி வாழணும்னு நினைக்கிறவங்க மண்ணு மனம் வாங்கணும், இல்லையா? வித்தியாசம் இருக்குது, 2த்துக்கும் சந்தர்ப்பம் இருக்குங்கன்றேன். அப்போது அதுக்கான முயற்சிகள் எடுத்தால்தான் அது சரியாக இருக்குமே தவிர நேர காலங்கள் வந்தால் எல்லாம் சரியாக போயிடும், சாமி பார்த்துக்கும். சாமி மனசால் ரூபான்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் தான் நமக்கான பாதையை காட்டும். ஜுரம் வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்?
விதி அதுவாக வந்து அதுவாக போயிடும், ஜுரம் வந்தால் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோமா? அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு நேர காலங்கள் சாதகமாக வந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி அதை கையாளுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிடணும், அது பயன்படுத்தணும். சரியா? சங்கடமாக இருக்குதா அது சரி பண்ணுறதுக்கு வழியை பாரு, சந்தோஷமாக இருக்குதா இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, உங்கள் கஷ்ட நஷ்டம் நீங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக சாதகமான மாதம் வரக்கூடிய ஜனவரி மாதம். இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.